இவங்களுக்கு ஷாக் அடிக்கும் போது அவங்க எல்லாம் பதட்டப்படுறாங்க. உங்க மனசுல என்ன ஓடுது? இல்ல சும்மா கேக்குறேன் சார். ஆனா ரொம்ப தைரியம் பார்த்துட்டோம். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். ஐயா உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோங்க. வாங்க வாங்கம்மா நீங்க வாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார் இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்கிற நேரம். 2 கேள்விகள் நீங்க கேட்கலாம். முதல் கேள்வி கேளுங்க. மங்க, நான் எப்பையில இருந்து பேண்ட் ஷர்ட் போடுறத நிப்பாட்டினேன்? நம்ம 3வது கல்யாண நாள் அன்னைக்கு இனி எனக்கு 1 வயசு இருக்கும். அப்போ உங்ககிட்ட வேஷ்டி சட்டையில ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன். அப்போல இருந்து இன்னை வரைக்கும் வேஷ்டி சட்டை தான் போட்டுட்டு இருக்காரு. குமரன் கண்மணி ரெடியா? வாங்க கண்மணி வாங்க நீங்க உட்காருங்க. நானா? வாங்க வாங்க. ஆமா வாங்க வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஈஸியா கேளுங்க. நான் விளையாடணுமா வேணாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. குமரன் ஷாக் இவங்களுக்கு தான். யோசிச்சு கேளுங்க. இவகிட்ட என்ன கேக்குறது? நீ என்ன முதல்ல எங்க பார்த்த? எங்க வீட்ல நிச்சயம் பண்ணாங்கல்ல, அன்னைக்கு தான் பார்த்தேன். ஐயோ கிடையவே கிடையாது. குமரன் ஆல்ரெடி என்கிட்ட பிட் பேப்பர் கொடுத்தாச்சு. அவரை முதல்ல கபடி விளையாடும் போது தான் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. கொடுத்துட்டேன். ரெடியா? வாங்க இனியன். ராசாதி ரெடியா இருக்கீங்களா? 2 கேள்விகள். இங்க எல்லாருக்குமே கணவர்கள் எல்லாம் கேக்குறாங்க. யூ தி லக்கி ஒன். ரெடியா? கேள்வி கேளுங்க. ரெடி. நீங்க என்ன முதல் தடவை எங்க பாத்தீங்க? கபடி மேட்ச்ல நான் வின் பண்ணப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அப்பதான் நான் ராசத்தை பார்த்தேன். கரெக்டா சொல்லிட்டாருன்னு உங்களுடைய அந்த கியூட்டான ஸ்மைல் சொல்லுது. சூப்பர்ங்க. சந்தோஷம். ஹாப்பி ஹாப்பி. நைஸ் நைஸ் சூப்பர். 2வது கேள்வி கேட்கலாமா? கேளுமா. நீங்களும் நானும் முதல் தடவை எந்த ஊருக்கு டூருக்கு போனோம்? மாமா கொடைக்கானல்னு சொல்லுங்க மாமா. ஊட்டி. இல்ல கொடைக்கானல் தானே போனோம். கண்மணி உனக்கு தெரியாது, நீ மறந்து போயிருப்ப. நம்ம ஊட்டிக்கு தானே போனோம். ராசாத்தி கூட தொலைஞ்சு போயிட்டாலே, மறந்து போயிட்டியா நீ? ஆமாமா குடும்பமே சொன்னாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு தான் போனீங்கன்னு. எனக்கு தெரியும், மலை பகுதி தானே, குளுகுளு இருந்திருக்கும். சரியான பதில் சொல்லிட்டாங்க ராசாத்தி. சூப்பர். இனியன் உங்களுக்கு ராசாத்திக்குள்ள இருக்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பியூரான ஹார்ட்குள்ள உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கும்போது அமேசிங்கா இருக்கு பாக்கிறதுக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அழகர் நீங்க சொன்னது இன்னொரு ஸ்டெப் ப்ரூவ் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் the best couple இனியன் and ராசாத்தி. இனியன் நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லையே, எல்லா கேள்விக்கும் சரியா தானே பதில் சொன்னேன். எங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு பதில் சொல்றீங்க. அது சரி தப்பா இருந்தாலும் வேற வழி இல்லன்னு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன இனியன் இது? இந்த மாதிரி டைம்ல நீங்க ராசாத்தி எப்படி பாத்துக்கணும்? அவங்க வேற மாசமா இருக்காங்க. இந்த டைம்ல எவ்வளவு சந்தோஷமா அவங்களை நீங்க பாத்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லா குழந்தையும் பிறக்கும். உங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய உற்சாகம் சேர்ந்துதான் ஒரு ஹெல்தியான பேபியை நமக்காக கொடுக்கும். என்ன நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. இதுக்கப்புறம் நான் கேட்க போற கேள்வி எல்லாம் ராசாத்தி பத்தி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லி தான் ஆகணும். புரியுதா? யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். வாங்க உள்ள போலாம். என்ன பாட்டு? என்னுடைய ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் பேட்டு திரைப்படத்துல உங்களுக்கு ஆப்டான ஒரு பாட்டு. இளமை திரும்புது. நானு சின்ன திரையுடைய சூப்பர் ஸ்டாரும் சிம்ரனையும் இங்க சந்திப்பேன்னு நினைக்கவே இல்ல. என்ன ரொமான்ஸுங்க சார். உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல்ல பின்னாடி வந்து ஒரு திரும்பிங்க பாருங்க. நாங்கெல்லாம் பிளாட். பட் நான் சீரியஸா சொல்றேன் மேம், சின்ன திரைக்கு வந்தீங்க சிம்ரன் நீங்க தான் பேர் வாங்குவீங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க, அவ்வளவு சூப்பரா ஆடுறீங்க. 2 பேருக்கும் மா நீங்க சுத்தி போட்டுருங்க. ஆஹா
என்ன பாட்டு? உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. எப்படி அழகப்பா? டைட்டானிக்கோட லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரியே இருந்தது. அன்டவுட்டட்லி இந்த ரவுண்டுக்கு வின்னர் இனியன் அண்ட் ராசாத்தி அகைன். சார், அந்த க்ளோசஸ்ட் கண்டெண்டர் நீங்க தான். அவங்களா நீங்களா அப்படியே கொஞ்ச நேரத்துல டிசைட் ஆக போகுது. பட் அதற்கு முன்னாடி என்ன நான் பிரேக்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சாரிடா, தொலைக்காட்சியில பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆனா நான் சொன்னல ஒரு 5 மினிட்ஸ் உங்க ஊரு டீ கடையில குடிச்சிட்டு வந்துடலாமா? சரி வாங்க. வாங்க மேடம். நீ அழகு போட்டியில வின் பண்ணணும். எப்படி அத்தை? எல்லா போட்டிலயும் அந்த ராசாத்தி தான் பேர் வாங்கி ஜெயிச்சிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் ஒரு ஏற்பாடோட இங்க வந்திருக்கேன். வா. கண்மணி, லிப்ஸ்டிக் எடு. கண்மணி, அந்த ராசாத்தியோட மேக்கப் ஐட்டம் தான் இதெல்லாம். இதுல மேக்கப் பண்ணா அழகா வரமாட்டா, அலறிக்கிட்டு அலங்கோலமா தான் வருவா. நல்ல ஐடியா அத்தை. நீ தான் கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும் கண்மணி. கண்டிப்பா அத்தை. இது குமரனே உங்களுக்கு பண்ண மேக்கப்பா? ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. கண்ணு வந்து மூக்கு வரைக்கும் வரைஞ்சிருக்காரு. அழகா இருக்குன்னு சொல்ல வந்த. ஒரு டைப்பா இருக்கு. பின்னால காட்டுங்க. இந்த பின்னால போட்டாரா இல்ல நீங்க போட்ட பின்னால கைட்டினாரா? அவர்தான் போட்டாரு. ஆனா குமரன் நல்ல எஃபர்ட்னு சொல்வேன். மனைவி எப்பவுமே புடவையில பாக்குறவரு இந்த இண்டோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ல பாக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் அழகா போய் அங்க ஸ்டைலிஷா ரேம்ப் அப் பண்ணிட்டு வரீங்க. எவ்வளவு சூப்பரா நீங்க ரெண்டு பேரும் கப்பல்ல நடக்கறீங்கன்னு பாத்துடலாம். டிஜே பாட்டு பாட சொல்றீங்களா? டிஜே ஏப்பா பாட்டு போடுப்பா. ரெண்டு பேரும் பக்கத்துல நில்லுங்க. நல்லா ஒட்டி நில்லுங்க. போங்க. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்ன. இனியன், நீங்க மேக்கப் போடாம அவங்கள அப்படியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு புரியலையே. ராசாத்திக்கு எதுக்கு மேக்கப்? பிறந்த குழந்தை, புதுசா பூத்த பூ, கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அம்மன் சிலை, இதெல்லாம் மேக்கப் பண்ணாமலே அழகா தானே இருக்க. தான் ராசாத்திக்கு எதுக்கு மேக்கப்னு அப்படியே கூட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் நான் இல்ல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நீங்க இதெல்லாம் சொல்லும்போது நல்லா வளர்த்திருக்கோன்னு ஒரு பெருமை இருக்கும்ல, அது உங்களுடைய பெற்றோர்கள் கண்ணுல தெரியுது.
என் ராசாத்தி இப்பதான் ரொம்ப அழகா இருக்கா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரவுண்ட் நம்பர் 5. உங்க ஃபைனல் ரவுண்டுக்கான காம்படிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ரூம் கொடுக்கப்படும். அதுல எவ்வளவு பொருட்கள் நீங்க ஃபில் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இந்த காம்படிஷன். அதாவது அதுல நீங்க என்ன வேணா போடலாம். ஆனா உங்க ரூம் முழுக்க நீங்க ரொப்பி வச்சிருக்கணும். அவங்க ரூமை யார் அதிகமா ரொப்பி வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இதுல என்ன கேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கும்ல. என்னதான் ஒரு விஷயம் செஞ்சாலும் அப்படியே கர்வமா பெருசா ஸ்டைலா செய்வோம்னு. சோ 4 கப்பலுக்கு ஒரு ரூம் தரப்படும். யார் 5 நிமிஷத்துக்குள்ள அந்த ரூம் ஃபில் பண்றீங்க அப்படின்றதுதான் டாஸ்க். கண்மணி, இத மட்டும் நீ ஒழுங்கா பண்ணிடு. என்ன ராசாத்தி இது? இரு, என்ன பண்ற சொல்லு. சொல்றேன் வாங்க மாமா. என்ன பண்ண சொல்லு. வாங்க மாமா வாங்க. முடியலடா சாமி. ஐயோ இன்னும் பத்தலையே. ஃபில் பண்ண வேற சொன்னாங்க. ஏமாடா நீங்க எப்படி விடாம கட கட கடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நம்ம பேசிட்டு சிரிச்சிருக்க நேரத்துல ரூம் ரெடி ஆச்சுன்னு தெரியல. டைம் அப்னு சொல்லிட்டு வாங்க ஒரு ரூமா பாத்துட்டு வந்துடலாம். அப்படியா? டைம் அப் டைம் அப் டைம் அப். காலியா இருக்கேமா? நல்லா பாருங்க மேடம். புரியலீங்களா மேடம்? எவ்வளவுதான் பொருளை போட்டு அறைய நிரப்பினாலும் முழுசா நிரம்பாது. நான் ஒளியால இந்த அறைய நிரப்பி இருக்கேன். எண்டு இடுக்கு மூளை முடிச்சு கூட ஒளியால நிரம்பி இருக்கு. இப்ப சொல்லுங்க மேடம். உண்மையிலேயே வாழ்க்கையில உங்களை மாதிரி விளக்கேத்த ஒரு ஆள் இருந்தா அந்த குடும்பத்திலேயே அவ்வளவு சந்தோஷம் நிரம்பும். ராசாத்தி நீங்க கீழே வாங்க. இனியன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. ரசத்தி அசத்திட்டமா. என்னம்மா நீ என்னென்னமோ பண்ணிட்டியம்மா. அர்ச்சனாவே அசந்துட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே ராசாத்தி கரெக்டா பதில் சொல்றாங்க. ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க சரியா பதில் சொல்லவே இல்ல. ஆனா நீங்க என்னதான் தப்பா சொன்னாலும் எப்படியாவது அதை மழுப்பி சரியா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களை வின்னர்ஸ் ஆகணும் அப்படின்னு அழகு சொன்னதால மட்டும்தான் இன்னைக்கு நீங்க வின் பண்ணிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் அழகு வேலையா? ஆமா இனியன். ராசாத்தி இனி நான் உங்க மனசுல லட்சிய புருஷனா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என் மனைவி அப்படின்னு டவுட்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்துல எதுவுமே எதிர்பார்க்காம அன்கண்டிஷனல் லவ் தரக்கூடிய ஒரு மனைவி கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப அபூர்வம். ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ராசாதி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த ஜென்மத்துல நீங்க பண்ணிருக்க ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே தாண்டி ராசாதி மாதிரி ஒரு பொண்ணு ஒவ்வொரு நாளுமே நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி எல்லா விஷயமும் இவ்வளவு ஷார்ட் டைம்ல கத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அமேசிங்கா இருக்கு. பட் இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல இனியன். எனக்கு ராசாத்திய ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு நாள்லயே அவங்கள பார்க்கும்போது இவங்கள மாதிரி இருக்கணுமே அப்படின்ற ஒரு ஆசை என் மனசுல வருது. திரும்ப திரும்ப ஒரு ராசாத்தி உங்க வாழ்க்கையில அமைவாங்களான்னு எனக்கு தெரியல. இனியன், ஆல் தி பெஸ்ட். ஃபைண்டிங் தி பெஸ்ட் கப்பிள் அப்படின்ற கான்டெஸ்ட்ல இருந்து நேரா சென்னையில ஸ்டுடியோக்கு வந்து என் கூட அந்த பிரம்மாண்டமான ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதனால உங்க ஊரை ரெப்ரசென்ட் பண்ண போற தி பெஸ்ட் கப்பிள் வேற யாருமே கிடையாது, உங்களுடைய தங்க மகன். வேற யாரு? இனியன் அண்ட் ராசாத்தி. இங்க பாரு, நான் உன்னை பத்தி முழுசா எதுவும் தெரிஞ்சுக்கல, உன் மனசை இன்னும் புரிஞ்சுக்கல. கம்பேர் பண்ணி பார்த்தா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. மாமா, முதல்ல நீங்க இல்லைன்னா என்னால அதுல கலந்துக்க கூட முடியாது. உங்களாலதான் நான் கலந்துக்கிட்டேன். உங்களாலதான் வின்னும் பண்ணிருக்கோம்.
இப்போ முழு காரணமும் நீங்க தான். இல்ல நீதான். ஐயோ மாமா, நீங்க தான் மாமா. இல்ல நீதான். இல்ல மாமா, நீங்க தான் காரணம். நீதான் காரணம் மாமா, ராசாத்தி. நான் சொல்றதை கேளுங்க மாமா. என்ன நீங்க சின்ன குழந்தைங்க மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சத்தம் கீழே வரைக்கும் கேக்குது. டேய் இங்க பாருங்கண்ணே, நீங்களே சொல்லுங்க. இந்த போட்டியில வின் பண்ணதுக்கு காரணம் மாமா தானே? ஆமா ராசாத்தி, நீ சொல்றது சரிதான். ம். டேய் அவ என்ன பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால தான் வின் பண்ண முடிஞ்சது. அதுவும் சரிதான்டா. ஆமாண்டா. அண்ணே, ஆ? மாமா கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா புரிஞ்சு பதில் சொன்னதுனால தானே ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப நான் சொல்றது தானே கரெக்ட்? ஆமாமா, நீ சொல்றதுதான் சரி. டேய் இல்லடா, ராசாத்தினால தான் ஜெயிச்சோம். ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான்டா. மாமா, நீங்க எனக்காக பொய் சொல்லாதீங்க. ஏய் நான் எங்க போய் சொல்றேன், நீ தான் போய் சொல்ற. நான் இல்ல, நீங்க தான் பொய் சொல்றீங்க நீ மாமா. ஐயே, இல்ல ரெண்டு மாமா. பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இப்ப என்ன, உங்க 2 பேர்ல யாருனால நீங்க இந்த போட்டியை வின் பண்ணீங்கன்னு தெரியணும், அதானே? ம். ஆமாண்டா. என்ன நீ தொலைகிறது? உங்க 2 பேருக்கு இப்ப தனியா ஒரு போட்டி வைக்கிறேன். அதுல யார் வின் பண்றீங்களோ அவங்க சொல்றதா உண்மை. போதுமா? சரி. ராசாத்தி, நீ தனியாள் இல்ல, இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உதாரணமா நிக்கிற. இதா புனிதா அவங்க கூட இருக்கா. ஆமா அண்ணே. ராசாத்தி, நீ ஒரு பெண் சிங்கம். ராசாத்தி, பெண் சிங்கம். அண்ணே, எதுக்கு இப்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்படியும் அவர் தான் வின் பண்ண போறாரு. என்ன ராசாத்தி இப்படி சொல்ற? உன்னோட பவர் என்னன்னு உனக்கே தெரியலம்மா. உன்னால முடியாதது எதுவுமே இல்ல ராசாத்தி. நீ தான் வின் பண்ணணும். இது இந்த அண்ணனோட உத்தரவு ராசாத்தி. ம். சரி, உங்களுக்காக நான் விளையாடுறேன். அப்படிதான். ராசாத்தி, நல்ல இழுமா, நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஏன் விடுற? நம்ம தான் ஜெயிக்க போறோம். சீக்கிரம் இழு. ஐயோ, மாமா தோத்துற கூடாது. ஐயோ, ஐயோ, தள்ளி விட்டாடா. இங்க பாரு, இங்க பாரு, என்னைய பாரு. நான் தான் நீ அவனை பார்த்து சிரிக்காதன்னு சொல்றனா இல்லையா? இப்ப பாரு, 7ஆம் அறிவு டாங்கிள் மாதிரி நோக்கு ஒருமத்திலேயே உன்னைய பார்த்து இப்படி தோக்கடிச்சு விட்டான். இங்க பாருமா. ஐயோ கடவுளே, அடுத்த போட்டியிலயாச்சும் நீங்க வின் பண்ணுங்க. ஏமா, நீ எனக்காக வின் பண்ண வேணா. இதா உன்னை நம்பி இருக்க புனிதா, அதுக்காக வின் பண்ணு. ட்ரை பண்றேனே. அப்படியா? ட்ரை பண்றியா? வர வர இந்த பிள்ளைக்கு நம்ம மேல இருந்த பயமே போயிருச்சுப்பா. நீ தான் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணல, பண்ணு. அப்புறம் நான் நம்புறேன். டேய் 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 டேய், இந்த பிள்ளை கூட உனக்கு என்னடா பேச்சு? அடுத்து நடக்க போற கபடி போட்டியில எனக்கு விட்டு கொடு ராசாத்தி அப்படின்னு தானே கேக்குற? ராசாத்தி, நீ இவனுக்கு விட்டு கொடுக்க கூடாதுமா. ஐயோ, உண்மையா நான் விட்டு கொடுக்க மாட்டேனே. ஆமா ஆமா, அப்படித்தான் சொல்ற. இதா இப்ப கயிறு இழுக்கிற போட்டியில எப்படி விளையாண்டேன்னு பார்த்தனே. இங்க பாரு, இப்ப நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல, நீங்க 2 பேரும் போட்டியாளர்கள். நீங்க இந்தியா பாகிஸ்தான் மாதிரி 2 பேரும் சிரிக்க கூடாது, பேசக்கூடாது, சரியா? உருன்னு முறைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏமா, நீ கிளம்பி போ. டேய், அந்த பிள்ளை ரெடி ஆயிட்டு வரட்டும், நீ இப்படி போ. போடா. கபடி 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 வரவிடாதீங்க. கபடி 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 வரவிடாத. கபடி 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 வாங்க மாமா. கபடி கபடி மாமா. கபடி என்ன கபடி பண்ணிக்கிட்டு கபடி இருக்கீங்க? கபடி 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 நீ அவனை கபடி பிடிச்சிருந்தல்ல? கபடி கபடி. ஆமாண்ணே, நல்லா டைட்டா புடிச்சிருந்தேன். நல்லா டைட்டா புடிச்சிருந்தியா? டேய், ராசாத்தி அவ்வளவு டைட்டா புடிச்சிருந்தனாலதான் உன்னால முன்னுக்கு வர முடியல. ஆமா, இந்த கோடை கூட என்னால தொட முடியல. டேய், என்னடா என்ன விளையாடுறீங்க நீங்களா? நீ என்னமோ கோட்டை தொடற மாதிரி நடிக்கிறதும், அவன் உன்னைய புடிச்சு இழுக்கிற மாதிரி நடிக்கிறதும், இதெல்லாம் மேட்ச் பிக்சிங்கோட உச்ச கட்டண்டா. டேய், என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? அப்ப உங்களை வச்சு மேட்ச் நடத்துற நான் என்ன லூசா? அதுல என்ன சந்தேகம்? அதான் உண்மை. இருந்தாலும் டேய், போட்டிய ஒழுங்கா விளையாடாத உங்களுக்கு எல்லாம் கப்பு கிடையாதுடா. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு போட்டி நடத்துற பாத்தீங்களா? எனக்கு தாண்டா அந்த கப்பு. சரி, இங்க விளையாண்ட விளையாட்டுக்கு கப்பு ஒரு கேடு. இங்க பாருங்க, இன்னொரு நாள் இந்த மாதிரி போட்டி கிட்டின்னு என்ன எதுவும் கூப்பிடாதீங்க, புரியுதா? வரேன். கப்பு என்னோடது, வச்சுட்டு போ. ஏன் இருந்துட்டு போகுது? இதோ கிரவுண்ட்ல கோடு போட்ட எல்லா வேலையும் பார்த்தனே, அதுக்கு நீ என்ன காசா கொடுத்த? ரூல்ஸ் பேசுறியா நீ? ஏய், என்ன எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் வீட்டுக்கு போங்க போங்க போங்க. எங்க போனாலும் அவர் தோள் மேலதான் உட்கார வச்சு என்ன கூட்டிட்டு போவாரு. எது? தோள் மேல வச்சா? ஆமா மாமா. அதெல்லாம் நம்மளால முடியாது. நீ வேற ஏதாவது இருந்தா சொல்லு.
அப்புறம் அப்போ மலை கோவிலுக்கு கூட்டிட்டு போவாரு. மலைக்கோவிலுக்கா? எப்படி? உன்னை தோல் மேல வச்சா கூட்டு போனாரு? ஆமா மாமா. ம். கோவில் பக்கம் வந்துட்டோம். வந்தாச்சு. வா. ராசாத்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. ஐயோ, ஐயோ. ஏன் மாமா இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, உங்க அப்பாவுக்கு இப்ப நீ எப்படி இருக்கன்னு தெரியல. ம். அதனாலதான் உன் புருஷன் கல்யாணம் ஆனதும் உன்னை தூக்கிட்டு போவாருன்னு சொல்லிருக்காரு. இப்ப மட்டும் நான் உன்னை தூக்குனேன்னு வையேன், அவ்வளவுதான், பூமிக்குள்ளதான் நான் போகணும். ஹேய், ம்? உன்னை 2 கையும் வச்சு புடிச்ச மாதிரி கூட தூக்கிட்டு போக முடியாது. இந்த மாதிரி கனவெல்லாம் காணாம பேசாம போய் பாடு போ. ஓய் வா. ம். உனக்கு ஒண்ணு ஆளு எதுவும் ஆளு இல்ல. வரக்கூடாது. மாப்பிள உனக்கு எதுவும் ஆகல இல்ல மாப்பிள? ஒண்ணும் இல்லடா. போங்க போங்க தம்பி. ஏய் சரி போய் தொலைடா. வாங்க. நான் எப்ப ரசத்தை வெளியே கூட்டு போலாம்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு தடங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் மீறி கண்டிப்பா இந்த தடவை எப்படியாவது அவளை கூட்டு போகணும்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள்டா. இல்ல, இவன் எப்படியாவது வெளியில கூட்டு போயிடுவானு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறான். ஆனா என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு அவளை நான் வெளியில கூட்டு போகாம விட மாட்டேன். நீ வா, வண்டியில ஏறு. சரி மாப்பிள. ரசதி, இந்த கோயில் ஞாபகம் இருக்கா? எப்படி மாமா மறக்க முடியும்? அப்பா என்ன கடைசியா கூட்டிட்டு வந்த கோயில் இது. இந்த இடத்துக்கு வரணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். ஆனா வரவே முடியல. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கேன். அதுவும் உங்களால. ஏய், கோயிலுக்கு வந்துட்டு யாராவது அழுவாங்களா? அழாத. என்னால முடியல மாமா. இது என்னோட எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? சரி சரி, வந்துட்டோம்ல, அழாத அழாத. வா, கோயிலுக்கு போலாம். வா. மாமா, இங்க ஒரு பாறையில நான் பேர் எழுதுனேன்னு சொன்னல, அது எங்க இருக்குன்னு தெரியலையே. எல்லாம் மாறி போயிடுச்சு. பல வருஷம் ஆச்சுல்ல. எனக்கு தெரியும் அது எங்க இருக்குன்னு. வா. அப்பாவோட இன்னொரு ஆசைன்னு சொன்னல. வா. ஐயோ மாமா. என்னாச்சு மாமா?
சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை சண்டை வந்தாலும் புரிதல் எப்பவுமே உங்க கூட இருக்கிறதால பிரிவுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா இருப்பேன். ஒண்ணல்ல மாமா, நான் என்னன்னு பாக்குறேன். நீங்க நீ முதல்ல வா. கால காமிங்க. உட்காருங்க. ராசாத்தி, வாங்க. நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல ராசாத்தி, மாமா, அது பிளட் மாமா. ஒண்ணும் இல்ல. மாமா, என்ன மாமா இது ரத்தம்? அழகரோட வீட்டுக்கு போனோம்ல, அப்ப அடிபட்டுருச்சு. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? வந்த உடனே என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. பாரு, ஒண்ணும் இல்ல. நீ வேற ஆசைப்பட்டல்ல, அதனாலதான் நான் இத பத்தி எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். அழாத விடு, ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். சின்ன காயம்தான். இங்க பாரு, நீ நல்லதுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருப்ப. உன்னோட சந்தோஷத்துக்காக இதெல்லாம் தாங்கிக்க மாட்டேனா? அழாத, சின்ன காயம்தான், சரியாயிடும். ஏய் ராசாத்தி, அழாத அழாத, வா. நான் இப்பதான் நீ உன் மாமாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கன்னு நினைச்சேன். அப்போ அந்த பாசம் அக்கறை காட்டினதெல்லாம் உண்மை இல்லையா? அது எப்படி டோரா உண்மை இல்லாம போகும்? என் உசிரே என் மாமா தான். அவர் பாக்குற பார்வையை வச்சே என்ன யோசிக்கிறாருன்னு நான் சொல்லிடுவேன். அப்புறம் ஏன் உன் மாமா வாய் விட்டு சொல்லி உனக்கு புரியாம இருக்கு? புரியுது டோரா. அவர் குழந்தைய பத்தி தான் சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த சந்தோஷத்தை நான் வெளிக்காட்டிக்கிற மனநிலைமையில இல்ல. நான் கர்ப்பமா இல்லைங்கிற விஷயத்த மாமா கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு சரியா கிடைக்க மாட்டேங்குது டோரா. விடு ரசதி, எல்லாம் பாத்துக்கலாம். அவர் மனசுல பொறுக்க போற குழந்தைய நினைச்சு பல கற்பனைகளை வளர்த்து வச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு தெரிய வந்தா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. மாமா மனசு சங்கடப்படுறது என்னால பார்க்க முடியாது. அதனால சரியான நேரம் பார்த்து அவர் மனசு நோகாம பார்த்து சொல்லணும். அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் டோரா. என்ன இனியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது இப்படிதான் இனியா இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி சமயத்துல நீ ராசாத்தி கூடவே இருக்கணும். அவ இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கி கொடு, வெளியில எல்லாம் கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. அப்படியே அந்த தொட்டிலம்மா கோயிலுக்கும் கூட்டிட்டு போ. அந்த கோயில்ல கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க தொட்டில் கட்டினா பிறக்கிற குழந்தை எந்த குறையில்லாம பிறக்குங்கிறது ஐதீகம். அதனால நீயும் ராசாத்தி அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவ கையால ஒரு தொட்டில கட்டிட்டு கூட்டிட்டு வந்துரு. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல, அதுக்குதான் சொல்றேன். சரிங்க அத்தை, அப்படியே பண்ணிடுறேன். இந்த ரசதி மனசார நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தொட்டில மரத்துல கட்டு. நமக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். கட்டு. மாட்னடி மாவல. மாமா, எனக்கு என்னமோ தப்பா படுது மாமா. சாமி காரியம்தான், இருந்தாலும் 2 முறை தவறுது. என்னம்மா
நாளைக்கு வந்து கட்டிக்கலாம் மாமா. ஆமா மாப்ள, தவறும் போது எதுக்கு திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்ணணும்? ராசாத்தி சொல்ற மாதிரி இத இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே. சரி, நாளைக்கே கட்டிக்கலாம். இனியா, இந்த மாதிரி நேரத்துல புள்ளத்தாச்சிங்க முகம் கோணாம பாத்துக்கணும். அப்பதான் வயித்துல இருக்கிற புள்ள சொனங்காம பிறக்கும். ராசாத்திய சந்தோஷமா வச்சுக்கோ. என்னமோப்பா, எனக்கு பட்டதை நான் சொன்னேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நினைச்சேன் நீ வந்து அமைதியா இங்க நிக்கும் போதே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. என்ன இனி ஏதாவது திட்டினானா? திட்டினா கூட பரவாயில்ல, ஆனா இப்ப ரொம்ப பாசமா இருக்காரு. என்ன முழுசா நம்புறாரு. குழந்தை மேல இன்னும் அதிகமா பாசம் வச்சிருக்காரு. ஐயோ, பாசமா இருந்தா சந்தோஷமான விஷயம் தானே ராசாத்தி. என்னால சந்தோஷமா இருக்க முடியல. அவரு குழந்தைக்காக ஒண்ணு ஒன்னா பார்த்து பண்ணும்போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இல்லாத ஒண்ணு சொல்லி அவரை ஏமாத்துறமோன்னு மனசு அடிச்சுக்குது. அவருக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயமா இருக்குத. என்னால பொய்ய சொல்லிட்டு உண்மை மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியல. கொஞ்ச நாள் பொறு ராசாத்தி, நானே நேரம் பார்த்து அவன்கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குத. உண்மையா சொன்னாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சொன்னாதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கான நேரம் இது இல்ல. எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. உனக்கு நான் இருக்கேன் ராசாத்தி. இல்ல ராசாத்தி, நான் தான் சொல்றேன்ல, இப்ப வேண்டாம். என் மருமக சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா சாமி. அவ என் புள்ள கிட்ட தான் மாசமா இருக்கிறதா பொய் சொல்லிருக்கா. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பொய் சொன்னதை நினைச்சு இப்ப வருத்தப்பட்டு இருக்கா. பொய் சொன்னதுனால தனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடுமோன்னு பயப்படுறா. அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அவ சொன்ன பொய் உண்மையாகணும். அதுக்கு ஏதாவது பூஜை இல்ல வழிபாடு இருந்தா சொல்லுங்க சாமி. ராசாத்திக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு இந்த ஆத்தாவோட அனுகிரகம் பூரணமா உண்டு. இங்க பாருங்கம்மா, அம்மனே நேர்ல வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது இல்லையா? அதனால இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஜீவராசி மூலமா தன்னோட ஆசைய குறிப்பா உணர்த்துவாரு. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் கொடுத்த இந்த பிரசாதத்தை அந்த கிணத்து சுவத்துல கொண்டு போய் வைங்க. நீங்க வச்ச 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு பறவை இனம் வந்து அதை சாப்பிட்டுச்சுன்னா அம்மன் உங்க தப்ப மன்னிச்சு ஆசீர்வதிச்சுட்டான்னு அர்த்தம். அதாவது ராசாத்திக்கு குழந்தை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். நீ கவலைப்படாத ராசாத்தி. கண்டிப்பா நாகாத்தம்மன் இறங்கி வந்து உன் குறைய தீர்த்து வைப்பா. வா ராசாத்தி, நாம போய் அடுத்த பரிகாரத்துக்கு விளக்க வாங்கிட்டு வந்து. சரிங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. நீ உன் கண்ணை மூடி இந்த பரிகாரத்தை பண்ணணும். ஏன்னா இது விதியால நடக்கணும். நீ பிரகாரத்தை சுத்தி வரும்போது இந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா திரும்ப ஏத்தக்கூடாதுன்னு தான் கண்ணை மூடிட்டு சுத்த சொல்றோம்.
கோவில் பிரகாரத்தை முழுசா சுத்தி வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க வேண்டுதலை ஆத்தா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். சரிங்க சாமி. பார்த்து படி இருக்கு. வாமா, இப்போ உன் கண்ணை தரோமா.